சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அரசியல் சூடான பரபரப்புக்கு எட்டியிருக்கக்கூடிய நிலையில 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்தான ஒரு சூடான பரபரப்பை ஏற்படுத்தினவர் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவருடைய கட்சியின் பெயரை சொல்லி அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற போதே நிறைய அரசியல் விமர்சனங்களும் வந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய கட்சியின் நிர்வாகிகளை பத்தி தான். குறிப்பா தமிழக வெற்றி கழகம், அதாவது கட்சியின் ஆலோசகரா இல்ல நடிகர் விஜய்க்கே ஒரு கட்சியின் ஆலோசகரா இருக்கிறதா, தமிழருவி மறியல் நிற்க போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுதான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஆக இதுக்கு என்ன ஒரு விஷயம் காரணம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர் இருக்காரா, அவர் வரப்போறாரா அப்படின்றத அவர்கிட்டயே ஒரு உரையாடல் நிகழ்த்தினாதான் சரியா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல சத்தியம் டிஜிட்டல் குழு ஒரு போனோ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. தமிழருவி மணியன் அவர்கள்கிட்ட அதை கேட்டுடலாம். வணக்கம் சார். இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? இதுல நீங்க ஆலோசகரா விஜய்க்கு இருக்க போறீங்க அப்படின்னு ஒரு பேச்சு நிலவிட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ரொம்ப தவறான செய்தி அம்மா. ஊடகங்கள் அதனதன் போக்குக்கு ஏற்ப எதையாவது ஒரு செய்தியாக்கி மக்களிடம் கொண்டு போய் குழப்பத்தை விளைவிப்பது மிக மோசமான ஒரு நடைமுறை. நான் எப்பமா விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சேனா, இல்ல விஜய்க்கு பின்னால போவேன்னு சொன்னா, இல்ல விஜய்க்கு என்னுடைய ஆதரவு உண்டுன்னு சொன்னா, எதுவுமே சொல்லலையம்மா. நானு அது எப்படி அப்படி ஒரு செய்தி தரப்பட்டுள்ளதுன்னு எனக்கு தெரியல. இப்ப ரஜினி அரசியலுக்கு வருவாருன்னும் போது நீங்க கூட அதை முன்னிறுத்தினீங்க அப்படின்றதாலேயே இதை வச்சு பேசுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படின்னா தமிழ்நாட்டுல சினிமா வட்டாரத்துல இருந்து யார் ஒருவர் அரசியலுக்கு வருவதாக இருந்தாலும் உடனே தமிழர் மணியனோட பேசுவார், அல்லது தமிழர் மணியன் அவரோட பேசுவார்னு அப்படி ஏதாவது எழுதப்படாத சட்டம் ஒண்ணு இருக்காமா? நீங்க பேசுனதா ஆனா நிறைய பரவிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. வலைதளங்கள்ல கூட அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் இந்த இன்டர்வியூவே எடுக்கிறோம். ஆக்சுவலா எவ்வளவு மட்டமாக இந்த செய்திகள் போய் சேருதுன்னு நினைக்கிற பொழுது இந்த அரசியல் என்பது நமக்கு தேவையா என்றுதான் திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கிறேன். ஏன்னா அரசியலில் லாபம் கருதி ஈடுபட்டிருப்பவர்கள் எத்தனை அவமானங்களையும் சகிச்சுக்கலாம், எத்தனை சேற்றையும் பூசிக்கலாம். 55 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டின் நலனை மட்டுமே நெஞ்சில் நிறுத்தி 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் சேர வேண்டும் என்பதற்காகவே வாழ்வையே வேள்வியாக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன் நான். இன்று வரை இந்த 55 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் ஒரு தேர்தலில் கூட நான் நின்றதில்லை. 2001 இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து 1000 விளக்கு தொகுதியில் நான் தான் நின்றாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப மூப்பனார் அவர்கள் வற்புறுத்திய பொழுது கூட நான் நிற்க மறுத்துவிட்டேன். எனக்கு அப்படிப்பட்ட மலினமான ஆசைகள் எதுவும் கிடையாது. இந்த நிலையில ரஜினிகாந்த் சிஸ்டம் கெட்டு விட்டது, இந்த கெட்டு போன சிஸ்டத்தை சரிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக நான் அரசியல் கட்சியை தொடங்குறேன்னு சொன்னார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ரஜினி வருவார் என்ற நம்பிக்கையில நீங்க அதை சொன்னீங்களா? அம்மா, அவர் சிஸ்டம் கெட்டு விட்டது, இதை நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன், அதற்காக நான் அரசியலில் இறங்க போகிறேன்னு அவர் அவருடைய திருமண மண்டபத்துல அவர் ரசிகர் மன்றத்து மாவட்ட அமைப்பாளர்கள் வரவழைத்து பகிரங்கமாக கொடுத்து அறிவித்து அன்றைக்கு ஒரு பெரிய அரசியல்ல கடைசியில நேரடி அரசியலுக்கு வராம போயிட்டது உங்களுக்கு மன வருத்தமா இருக்குதாங்க ஐயா? அதுல என்னமா சந்தேகம்? 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரவே மாட்டார், தமிழர் மணியன் தான் சும்மானா சொல்லிக்கிட்டு இருக்கார். இதையே திரும்ப 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 எல்லா ஊடகங்களும் பேசிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இவர் என்னிடம் கொடுத்த உறுதிமொழியை நம்பி நான் மிக தெளிவாக சொன்னேன், அரசியலுக்கு அவர் வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலை அவர் உருவாக்குகிற கட்சி சந்திக்கும், அதற்காகத்தான் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நாம திருச்சியில அன்று காந்திய மக்கள் இயக்கமாக இருந்த நாங்கள் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம் ஆச்சுங்களா. அந்த மாநாடு பலரை திரும்பி பார்க்க வைத்தது. அதற்கு பிறகுதான் உண்மையிலேயே ரஜினி அரசியலுக்கு வருவது உறுதியில் மக்கள் நினைக்க தொடங்கினாங்க.
அப்போ அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லி இவ்வளோ பயணமா போயிட்டு கடைசியில தொடங்காம விட்டுட்டாரு. இப்ப விஜய் வந்து சொன்ன மாதிரி இப்போ கட்சி ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப் உண்டு, a week is the longest period in politics, anything may happen at any time. அரசியல் உலகத்துல ஒரு வாரம் என்பதே அதிகபட்சம். எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் நிகழ்வு. அதனால 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வரப்போகிறார் என்பதற்காக இப்பொழுதே நான் எப்படிமா கருத்து சொல்ல. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலில் தான் நிக்க போறாரு. ஆனா என்ன சொல்லிட்டு வராங்க, இந்த 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கட்சியா தீவிரமா தமிழகத்துல செயல்படுவோம், எங்களுடைய எல்லா நிலைப்பாட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல திராவிட கழகங்களுக்கு மாற்றா விஜயால வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களோட கருத்து என்ன சார்? மக்கள் மனோநிலையை பொறுத்து தான் எந்த மாற்றங்களும் நிகழும். எத்தனையோ தவறுகளை செய்துவிட்டு இதுவரை தமிழ்நாடு காணாத ஒரு ஊழல் மலிந்த ஆட்சியை அன்றாடம் நடத்தி கொண்டிருப்பதுதான் நம்முடைய திமுக திராவிட மாடல் அரசு. இந்த அரசுக்கு எதிராகவே மக்கள் அத்தனை பேரும் கொந்தளிச்சு எழுதுறாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் நாளை 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்று முன்கூட்டியே யாருக்குமா தெரியும்? அதனால விஜய் வரட்டும். என்ன விஜயிடம் நான் பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னா, அவர் இப்பொழுது உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிறார். நான் அறிகின்ற வரையில் அவர் ஒரு பணத்திற்கு 120 கோடி ரூபாயோ என்னமோ வாங்குறதாக சொல்றாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 100 கோடி வாங்குறதா கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களது உச்ச நிலையில் இருக்கிற 100 கோடிக்கு மேல் ஒரு படத்திற்கு வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உள்ளவராக இருக்கிற, இன்னும் பல படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை வைத்திருக்கிற, ஒரு 50 வயதை எட்டி பிடிக்கிற இந்த நிலையிலேயே அந்த கவர்ச்சிகரமான திரையுலகத்தை முழுவதுமாக நிராகரித்துவிட்டு மக்கள் நலனுக்காக நான் நேரிடையாக அரசியலில் முழு நேரம் பணி செய்ய வருகிறேன் என்று சொல்வதே ஒரு வியப்பான விஷயம்தான். எனவே அந்த ஒன்றை பொறுத்த வரையில், ஏனென்றால் நீங்க one cannot ride on 2 horses simultaneously என்று சொல்வார்கள். ஒரே நேரத்துல 2 வேலையும் செய்ய முடியாது. அது எந்த ஊருக்கு சேராது. இது அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஆக கமலஹாசனே சொல்லாததை, கமலஹாசனே செய்யாததை விஜய் சொல்லி இருக்கிறார். சொன்னதை செய்வதாக உறுதிபட கூறியிருக்கிறார். இதுவரையில் நாம் அவரை பாராட்டுகிற மனோநிலை பார்க்கலாம். அதற்கு பிறகு அவர் என்ன கொள்கைகளை முன்னிறுத்துவார், எந்த அடிப்படையில் கட்சியை கொண்டு போவார், இவரோடு யார் யார் இருக்க போகிறார்கள், வெறும் ரசிகர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை நடத்த முடியுமா, மக்கள் எந்த அளவுக்கு இவர் பக்கம் முகம் திருப்புவார்கள், இவற்றுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். இப்ப சினிமால உச்ச நடிகரா இருக்காரு விஜய்னு நீங்களே கூட சொன்னீங்க. அந்த ரசிகர்கள் ஓட்டா மாறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? மாறலாம். அப்படியே நீங்க ஒட்டுமொத்தமாக விஜய் ரசிகர்கள் முழுவதுமே வாக்களித்தால் அந்த வாக்குகள் எத்தனை விழுக்காடுமா இருக்கும்? ஒரு 7 விழுக்காடு வரைக்கும் வைக்கலாம். அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகளா இருக்காதுன்னு சொல்ல வரீங்க? இருக்காது, நிச்சயமா இருக்காது. எந்தக்கா யார் ரஜினியே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வெறும் ரசிகர்கள் மட்டுமே வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எம்ஜிஆர் வெறும் ரசிகர்களை மட்டுமே வைத்து முடிவை எடுக்கலாமா? அவர் மக்கள் தலைவராக இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடிய அத்தனை பெண் மக்களும் அவரை கடவுள் நிலையில வைத்து போற்றினார்கள். அவரை அப்பழுக்கற்ற ஒரு உத்தமராக தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களில் வாழ்ந்த எளிய மனிதர்கள் எல்லாம் அவர் மீது மிகப்பெரிய இல்லையம்மா. எம்ஜிஆர் சாத்தியமாக்கின வெற்றியை விஜயால சாதிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? நான் சொல்லலம்மா, நான் இருக்கிற சூழல்களை மட்டும்தான் விளக்குறேன். மக்கள் நினைத்தால்தான் ஒருவரை முதல்வராக கொண்டு போய் சேர்க்க முடியும். தமிழரின் மணியனிடம் யாருமே ஒரு மந்திர கோலை கொடுத்து அந்த மந்திர கோலை வைத்துக் கொண்டு 2 முறை ஆட்டுங்கள் உடனே அவர் முதலமைச்சராகி விடுவார் என்று எந்த சக்தியையும் எந்த தேவதையும் எனக்கு தரவில்லை அம்மா. மக்களோட மனசுல இடம் பெறணும்னா அந்த எம்ஜிஆர் கடைபிடிச்ச மாதிரியான நீண்ட கால ஒரு அரசியல் பாதையில பயணிச்சா மட்டும்தான் இந்த கால சூழ்நிலையில சாத்தியமா? இல்ல
விஜய்க்கு கூட ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் எந்த ஒரு வகையிலையாவது? மக்கள் நலனுக்காக தொடர்ந்து இயங்கணும். இப்போ நான் காமராஜர் மக்கள் கட்சி இருக்கு, அதனுடைய தலைவராக இருக்கேன். நான் 55 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறேன். 55 ஆண்டுகளாக இருந்தாலும் நான் ஏன் பெரிதாக பேசப்படவில்லை? நான் 55 ஆண்டுகளும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராகவே அரசியல் நடத்தி இருக்கிறேன். 55 ஆண்டு காலம் எதிர் அரசியலை கொள்கை சார்ந்து நடத்தி இருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஒழுக்கமானவரா, நேர்மையானவரா, உண்மையானவரா, ஒரு கொள்கை சார்ந்தவரா, காந்திய பற்றாளரா, காமராஜ் வழி நடப்பவரா என்பது குறித்தெல்லாம் கவலை இல்லை. இந்த மக்களுக்கு வேண்டியது ஒரு கவர்ச்சி அரசியல். அந்த கவர்ச்சி அரசியலுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பண அரசியல், இன்னொரு பக்கம் சாதி அரசியல், இன்னொரு பக்கம் மத அரசியல், இப்படியெல்லாம் பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்துல நீங்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடிய காந்தியத்தை பேசுவதனால வார்த்தைகளில் வாய்மை, வாழ்க்கையில் தூய்மை என்று வாழக்கூடிய மனிதர்களை அவர்கள் இப்ப ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துல உங்களை எப்படி யூகங்கள்ல அம்மா வாய்ப்பே இல்லையம்மா, அதுக்கெல்லாம் உங்களை ஆலோசகரா நியமிக்க இப்ப ஒரு அழைப்பு வந்துதானா என்ன சார் பண்ணுவீங்க? நான் யாருக்கும் அட்வைஸ் வேண்டுவேன். நீங்க ரஜினிகாந்துக்கே நான் தான் ஆலோசகர் எல்லா மீடியாவும் பேசின பொழுது நான் தெளிவாகவே நேர்காணலே சொல்லியிருக்கேன். நான் யாருக்கும் இலவசமாக ஆலோசனைகளை வழங்குபவன் இல்லை, நான் யாருக்கும் ஆலோசகன் இல்லை. நான் ஒரு கட்சியின் 2024 தேர்தல்ல உங்களோட நிலைப்பாடு இல்ல ஆதரவு எந்த கட்சிக்காக இருக்கு? நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். நம்ம 2024 பொறுத்தவரையில் மோடி மீண்டும் 3வது முறை பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய நோக்கம். காரணம் எங்களுக்கு மோடி முக்கியம் இல்லை, நாடு முக்கியம். 1977 என்ன நடந்தது என்பதை எல்லாம் இளைஞனாக நேரடியாக பார்த்தவன். இந்தியாவுக்கான முன்னேற்றத்தை பாஜக தான் கொடுக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா சார்? எல்லாருக்குமான முன்னேற்றம் என்பதை கொடுக்கிறதா இல்லையா என்பதற்கு பட்டிமன்றம் நடக்கிற நேரம் அல்ல இது. நீங்க இப்பொழுது இந்தியா கூட்டணின்னு மோடிக்கு எதிராக ஒன்றை உருவாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்தியன் பாலிடிக்ஸ் நான் நினைக்கிறேன். நீங்க பல ஆண்டுகளோட வரலாற்று பிழைகளா நீங்க கருதுற விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க சார். இந்த காலகட்டத்துல மத சார்பின்மை, அதாவது மதத்தால வர பிரிவினைகள், இது எல்லாத்துக்கும் பாஜக விடைய அமையும் நினைக்கிறீங்களா? நான் கேட்பது, எந்த இஸ்லாமியர் வீட்டுல போயுமா இந்த மோடி போய் ஏதாவது ஒரு தீங்கை விளைவிச்சாரு? அல்லது எந்த கிறிஸ்துவருக்கு எதிராக போய் இந்த மோடி இதை தீங்கு விளைவிச்சார்? நாமவே ஒரு நிழல் போர் நடத்தினா எப்படிமா அது? ஆனா நாடு முழுவதும் சிறுபான்மையினருக்கு எதிராக பல சம்பவங்கள் வர்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு. அதாவது அரசியலை நடத்தணும், மோடியை வீழ்த்தணும், அதற்கு உங்களிடம் வேற எந்த கொள்கை திட்டமும் இல்லை, எந்த கொள்கை திட்டமும் இல்ல, மாற்று அரசியலுக்கான அடிப்படை திட்டம் இல்ல. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அரசியல் காரணங்களுக்காக ஜோடிக்கப்பட்டதுதான் சொல்ல வரீங்களா சார்? இல்லம்மா, இதுல அதுல உண்மையே இல்லை என்றெல்லாம் நான் சொல்ல வர்றத தாயே. ஆனா வேறு எந்த மாற்று திட்டமும் இல்லை உங்களிடம். இப்ப INDA கூட்டணி இருக்குன்னா இந்த மோடி ஆட்சியை வீழ்த்தணும், இதுக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன திட்டங்களை நாங்கள் செயற்படுத்த இருக்கிறோம், புரியுதா? நலிந்து கிடக்கிற ஏழை எளிய மக்களை உயர்த்துவதற்கு இந்த திட்டம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது தானே சார்? அப்படி பார்த்தா அத்தனை திட்டங்களும் வந்துதாமா தாயே. இன்னைக்கும் 70 வருஷத்துக்கு மேல ஆகுறது நாடு விடுதலை பெற்று. 50 ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ் ஆண்டு இருக்கு. 50 ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ் ஆண்டும் 40 கோடி மக்கள் சோறு சாப்பிட கூட முடியாம தான். அப்ப 10 ஆண்டுகள் கடந்த பாஜக ஆட்சி இருந்தாலும் இன்னுமே பசி குறியீடு, ஊட்டச்சத்து குறைபாடு, இது போன்ற அறிக்கைகளை WHO நிச்சயமா குறைஞ்சி, வறுமை கோட்டின் கீழே இருந்தவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இடம் கேட்டது விஜய் அரசியலை பத்தி தான் தொடங்கினீங்க. இதுதான் பிரச்சனையே. நீங்க விஜய் அரசியல் இருந்து தொடங்கி எங்க நிக்கிறீங்க? மோடிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், மோடியை ஒரு இஸ்லாமிய விரோதியாக. ஐயா, நீங்க பாஜக மீண்டும் வரணும் 3வது முறையான்னு சொன்னதுனாலதான் நான் சொல்றதுதான்மா, நான் தான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன்மா. 1977 நடந்தது மீண்டும் நடக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது ஒரு நல்ல நிலையான ஆட்சிமா. அப்பதான் பொருளாதாரத்தில் தேக்கம் இல்லாம இருக்கும், நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி நடக்கும்.
மறுபடியும் ஒரு அரசியல். நீங்க பாருங்க 96ல ஒரு தேர்தல் நடந்தது நாடாளுமன்றத்துல. நீங்க சின்ன பிள்ளை, உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம்? 96ல தேர்தல் நடந்தது இந்தியா முழுவதும். உடனே 98ல ஒரு தேர்தல், அடுத்து 99ல ஒரு தேர்தல். 3 ஆண்டுகளை 3 தேர்தல்களை, நாடாளுமன்ற தேர்தல்களை நாடு சந்திச்சிருக்குமா? இதற்கு என்ன காரணம்? இது மாதிரி வெவ்வேறு கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியை கைப்பற்றுகிற ஒரே நோக்கத்திற்காக அந்த நேரத்தில் கூடுவது, இருக்கக்கூடிய ஒருவனை எதிர்த்து வீழ்த்துவது, பிறகு போய் உட்கார்ந்து கொண்டு குழப்பத்தை விளைவிப்பது, இதையே தான் இந்த நாடு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க தாராளமா INDA கூட்டணிக்கு உங்க ஆதரவை தெரிவிச்சுட்டு போங்க. எனக்கு பிரச்சனை இல்லை அம்மா. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த INDA கூட்டணியில பெரிய கட்சி எதுமா? நீங்க எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டு நான் காங்கிரஸ் தானம்மா. அப்ப காங்கிரஸில் ஏராளமாக இருக்கக்கூடியவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறது யாருமா? ராகுல் காந்தி. அதுல சந்தேகம் இல்ல உங்களுக்கு? இல்லைங்க சார். இங்க அண்ணாமலை பாத யாத்திரை நடத்தி தன்னை மெய்வருத்தி கொண்டு கட்சியை வளர்க்கணும் நினைக்கிற மாதிரி அவரும் இந்தியா முழுக்க இந்திய பொறுக்கும் நெருக்கமாக அவர் தானே பயணம் செய்து மக்களை சந்திக்கிறாரு. ஆமாங்க சார். அப்போ அந்த காங்கிரசினுடைய தலைமையை ஏற்று ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லி ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு யாருமே முன் வராத போது ஏமா என்னிட இத்தனை கேள்வி கேட்டு நீங்க வேணாக்கிறீங்க? இந்தியா கூட்டணியில இன்னும் 28 கட்சிகள் இருக்குதுங்களே சார். இப்ப என்னமா இருக்கு 28? அதாவது அதிகாரப்பூர்வமா நிதிஷ்குமார் மட்டும் தான் வெளியேறி இருக்காரு. சோ மத்தவங்க எல்லாம் இன்னும் இருக்கிறதாதான் கணக்குல இருக்கு. அதிகாரப்பூர்வமா நிதிஷ்குமார் வெளியேறுவார், அதிகாரப்பூர்வம் இல்லாம பல பேர் வெளியேறி நிற்பாங்க. இன்னும் தேர்தல் வரணும், தொகுதி உடன்பாடு நடக்கணும். ஏமா 2 தொகுதி தான் உனக்கு கொடுப்பேன், முடிஞ்சா வாங்கிக்க, இல்லைன்னா போயிட்டு வான்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு தேசிய கட்சியை இந்த மம்தா பானர்ஜி சர்வ சாதாரணமாக அதை ஃபீல் பண்றாங்க. பார்க்கவே அருவருப்பாயிடலாமா? அதுக்கு பிறகும் ராகுல் காந்தி எனக்கு இல்லைன்னு பேச்சுவார்த்தை தொடர்ந்துருக்காரு. நீங்க அதாவது மேற்கு வங்காளத்து மம்தா பானர்ஜி வலிமையா இருக்கிறாங்கன்னா அங்க நாங்க உங்களுக்கு பிச்சை போடுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் வலிமையா இருந்தா அங்க உங்களுக்கு நாங்க பிச்சை போடுவோம். திமுக தமிழ்நாட்டில் வலிமையா இருந்தா இங்க நாங்க பிச்சை போடுவோம். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வலிமையா இருந்தா அங்க நாங்க பிச்சை போடுவோம். ஏமா பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கினாமா காங்கிரஸ் நாடு முழுவதும் ஒரு கட்சிக்கு முன்னால மண்டிட்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி ஒரு நிழல் போர் நடத்துவதனால என்னமா பயன்? நான் கேட்கிறேன். இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஐயோ இது முஸ்லிம்களுக்கு எல்லாம் எதிரானது, இதெல்லாம் கிறிஸ்துவர்கள் எதிரானதுன்னு சொல்றதை விட மோசமானது எதுமா இருக்கும்? இப்ப இந்த கோவாவில் எந்த காலத்துல இருந்து இருக்குமா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு? கோவாவில் முஸ்லீம் இல்லையா? கோவாவில் கிறிஸ்துவர். கோவாவில் பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் தானே இருக்கான். அப்போ அந்த கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் முஸ்லீம் அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. அங்க அந்த காமன் சிவில் கோட யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் அங்க இருக்கு. பொது சிவில் சட்டம் இப்ப இன்னைக்கு உத்தரகாண்ட்ல கொண்டு வர போறேன்றான். உத்தரகாண்ட்ல என்ன ஒரே நாள் கொண்டு வரனா? உத்தரகாண்ட்ல என்ன சொல்றான், நாங்க மறுபடியும் வரணும்னா எங்களை மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வருவதாக இருந்தால் நாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் தேர்தலில் நிற்கிறான். அப்படி நின்ன பிறகுதான் பெரும்பான்மை இடங்களை பெற்று அங்க ஜெயிக்கிறான். ஜனநாயகம்னா என்னன்னு சொல்றீங்க நீங்க? பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து கொண்டு வருவதுதான் ஆட்சி. அந்த மக்களிடம் போய் இவர்கள் என்ன சொல்றான், நான் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு கொடுப்போம்னு சொல்றான். நம்ம நாடு கட்டமைப்பு இந்தியா மக்கள் எல்லாருக்குமான சமத்துவம், இதை அம்பேத்கர் மனசுல வச்சுதானே நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி இருப்பாரு. அதுலயும் திருத்தத்தை கொண்டு வரணும்னா எதிர்கட்சிகள் இப்ப எதிர்த்துட்டு இருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு. கிடையாதுமா, இது நாடு நலனுக்காக தான் எதிர்க்கலாமா. அவர் சொந்த நலனுக்காக நம்ம எதிர்த்து, புரிகிறதா? ஒருவர் எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து 2 பேரும் குத்திக்கின ரத்தத்தை போட்டோம். நாங்க 2 ஆடுகள் சண்டை போட்டு ரத்தம் வழிஞ்சா ஒரு மோனாய் குடிப்பது போலதாமா இந்த இந்திய அரசியலே இருக்கு. இதுல அப்பாவி கிறிஸ்துவர்களையும் அப்பாவி இஸ்லாமியர்களையும் இந்துக்களுக்கு எதிராக திருப்புவது என்பதும், இந்துக்களை இந்த கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனோபாவத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்று நினைப்பதும் எல்லாமே தப்புடாமா. நான் பிஜேபி இல்ல, நான் இந்துத்துவவாதி இல்ல, நான் மகாத்மா காந்தியை பின்பற்றுறவன். நானு தமிழ்நாட்டுல காமராஜரை வழிபடு கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவன். என்ன போல நீங்க நீங்க காந்தியை பின்பற்றவர்னு சொல்றீங்க, ஆனா கோட்சே இருந்தது RSS பாஜக கூட சம்பந்தப்பட்டதுதான் சொல்லிட்டு
கோட்சேவை கொண்டவனுக்கு பின்னாலே எப்படி நீங்க போகலான்னு கேட்கறீங்க இல்லையாம்மா? ஆமாங்க இந்த ஒரு ஐயா. கோட்சே என்பவன் தான் ஒட்டுமொத்தத்துக்குமான இந்த ஒரு எந்த கட்சியிலே அவனாவது ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு பண்ணா அதுக்காக அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே அந்த காலம் முழுவதும் தண்டிக்கப்படணும்னா காரணம் வந்து கோட்சே தனி மனித எதிர்ப்புனால காந்தியை கொல்லல, அந்த கொள்கைக்காக தான் கொண்டாரு. அந்த கொள்கையை வச்சிருக்கிறதுதான் அந்த கட்சி. விவரமா ஒரு பக்க அரசியலை நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க, நல்லா உங்களுக்கு பாடம் நடத்திருக்காங்க. எங்களுக்கு கோட்ஸே முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இந்திரா காந்தி வந்து கொலை செய்யப்பட்ட அந்த சூழல்ல ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை திட்டமிட்டு வீடு புகுந்து புடிச்சு இழுத்து கொலை பண்ணீங்களே, அப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக இந்திரா காங்கிரஸ் பக்கமே நம்ம போகாம போயிடலாமா? அதான் அந்த கட்சியோட பிழைகளா தானே இன்னைக்கும் பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் எல்லா கட்சியும் ஏதாவது ஒரு சிலுவையை சுமந்துன்னு தான் இருக்கும். புரியுறதா? எல்லா கட்சியும் சிலுவை சுமந்துதான்மா இருக்கு. எல்லாமே வானத்திலிருந்து வந்து பரிசுத்தமாக கீழே விழுகிற மழை துளியா ஒரு கட்சி கிடையாதுமா, ஒரு ஆள் கிடையாதுமா. அப்படி யாராவது இருக்கணும்னு என்ன போல இருக்கிறவங்க முகவரி இல்லாம வீட்டுல முடங்கி கிடக்க வேண்டியதுதான்மா. அப்ப இந்த தேர்தல்ல உங்களோட ஆதரவு பாஜகக்கு தான் அப்படின்றத நாங்க எடுத்துக்கலாம் இல்லையா? சந்தேகமே வேண்டாம், 1000 முறை நான் திரும்ப சொன்னதாக வச்சுக்கங்க. சரிங்க, அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த இவ்வளவு நேரம் பல கருத்துக்களை எங்க நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.